தகப்பனே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற எல்லா மறைபொருள்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. இதை கேட்கிற ஜனங்களுக்கு அது விளங்கட்டும். ஆவிக்குரிய அர்த்தத்தையும் அப்பா எழுத்தின்படியான அர்த்தத்தையும் நீர் எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த 5வது வசனத்துல கிருபையையும் சமாதானத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையும் சமாதானமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். இந்த கிருபையும் சமாதானமும் என்பது மிக மிக முக்கியமானது. கிருபையும் சமாதானமும் இல்லை என்றால் அங்கே அந்த குடும்பத்துக்குள்ளே, அந்த தொழிலுக்குள்ள, சபைக்குள்ள, தேசத்துக்குள்ள உபத்திரவம் வந்துவிடும். ஆமாம், உபத்திரவ காலம் என்பது வேறு, உபத்திரவம் என்பது வேறு. ஸோ இந்த உபத்திரவம் கிருபையின் காலத்திலே வரும். எப்படி வரும்? குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, தேசத்துக்குள்ள பிரச்சனை. அப்போ இது வராமல் இருக்கணும்னா கிருபையையும் சமாதானத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்ன செய்கிறார்? தருகிறார் என்பதை விசுவாசித்து அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் அவர் கிருபையையும் சமாதானத்தையும் தருகிறார். ஸோ 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவது கிருபையையும் சமாதானத்தையும் தருகிறார். 2வது, நீங்க மறந்துடக்கூடாது, நீங்கெல்லாம் யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்க வெறும் விசுவாசி கிடையாது, நான் வெறும் ஊழியக்காரன் கிடையாது. நம்மை அவர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக அழைத்திருக்கிறார். ராஜாக்குரிய கணத்தையும் ஆசாரியர்களுக்குரிய கணத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். ஸோ நீங்க வெறும் விசுவாசிகள் அல்ல, நீங்க சீஷர்களாக மாறும் பொழுது தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறவரை நீங்கள் விசுவாசத்தில் கேட்கிற யாவையும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சீஷர்களாக மாறும் பொழுது நீங்கள் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றப்படுகிறீர்கள். அப்போ விசுவாசிகளுக்குள்ள ஆசீர்வாதம் வேறு, ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் உள்ள ஆசீர்வாதம் வேறு. உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் காலமெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபித்து அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ராஜாக்களாக, நீங்கள் ஆசாரியர்கள் என்பதை நீங்கள் விளங்கி கொண்டால், ராஜாக்கள் யார்கிட்டையும் கெஞ்ச தேவையில்லை, அவர்கள் உத்தரவு கொடுப்பார்கள் மற்றவர்களுக்கு, இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எந்த மனிதனிடத்திலையும் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? கெஞ்ச தேவையில்லை. அவர் உங்களுக்கு பிறருக்கு உத்தரவு கொடுக்கிறவராக உங்களை மாற்றி தருகிறார். உங்களை ராஜாக்களாக, ஆசாரியராக அவர் மாற்றி இருக்கிறார். என்றைக்கு நீங்கள் சீஷராக மாறிவிட்டீர்களோ மறந்துடாதீங்க. நீங்கள் விசுவாசியாக இருக்கிற வர நீங்கள் ஜெபித்து ஊழியம் செய்து கர்த்தருக்கு ஜெபிச்சு 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 காரியத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? வாய்க்க செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அது கடைசி வரை அப்படி தான் இருக்கும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் விசுவாசிகள் அல்ல, நீங்கள் சீஷர்கள். நீங்கள் சீஷர்களாக மாறும்போது இந்த உலகமும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் உங்களுக்குரியவை, உங்களுக்கு போக தான் மிச்சம். ஆமாம், அப்போ அதை நீங்கள் விளங்கி கொண்டு சீஷராவதுக்கு பிரயாசப்படணும். சீஷர்கள் என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயம் செய்யணும். அதற்காக தான் அழைக்கப்பட்டாங்க. ஆமாம், தன் ஜீவனை கொடுத்தாவது, ஆமாம் உயிரை கொடுத்தாவது நீ ஆத்தும ஆதாயம் பண்ணு. அதுக்காக நீங்கள் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆமாம், கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஏன்னா அவர் வருகிறார். இங்கே பகிரங்க வருகையை குறித்து 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை வாசிங்க. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும்,
ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பகிரங்க வருகைக்கு முன்னதாக ரகசிய வருகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரகசிய வருகைக்காகத்தான் நாம என்ன செய்யறோம்? ஆயத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த பகிரங்க வருகை என்பது எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கும். பூமியின் கோத்திரத்தார் எல்லாம் அவரை பார்த்து என்ன செய்வார்களாம்? புலம்புவார்கள். ஏன் புலம்புகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். என்ன 1வது அதிகாரத்திலேயே பகிரங்க வருகையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே கோர்வையாக, அதாவது ஒன்றன்பின் ஒன்றாக அர்த்தம் உள்ளதாக இருக்காது. ஒன்று இந்த இடத்துல இருந்தா இன்னொன்று 100 இடம் தள்ளி இன்னொரு இடத்துல இருக்கும் அதுக்கு பதில். ஆமா, இங்கே தேவன் ரகசிய வருகையை உங்களுக்கு சொல்லுவதற்கு முன் பகிரங்க வருகையை உங்களுக்கு சொல்லுகிறார். எதற்கு? எச்சரிப்பு உண்டாக. ரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மணவாட்டி சபையாகிய அந்த சீஷர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆமா, அந்த ரகசிய வருகை முடிந்த உடனே உபத்திரவ காலம் தொடங்கிவிடும். 3 வருஷ உபத்திரவம், 3 வருஷம் மகா உபத்திரவம். அந்த உபத்திரவ காலம் முடியும் போது பகிரங்க வருகை இருக்கு. ஆமா, அந்த 7 வருட உபத்திரவம் முடியும் போது பகிரங்க வருகை. அந்த பகிரங்க வருகையில யார் வருவா அப்படின்னா, ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் எல்லாம் யாரெல்லாம் உயிர் தெழுந்தார்களோ, யாரெல்லாம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் முன்பாக இயேசு குதிரையில வருவார், வெள்ளை குதிரையில. அதுக்கு பின்னால நீங்க எல்லாரும் வருவீங்க. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ, இல்லை யாருடைய கல்லறைகள் திறந்து கர்த்தரோடு கூட இணைந்து கொண்டார்களோ, இவங்க எல்லாம் அந்த பகிரங்க வருகையில வரும்போது அவரை குத்தினோரும் அவரை காண்பார்கள். இங்க 2 அர்த்தம் இருக்கு. அவரை குத்தினோர் அப்படின்னா, ஒன்று யூதர்கள் அவரை குத்தினவர்கள், இன்னொன்று ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவரை குத்தினவர்கள், குந்தி நடப்பவர்கள், தங்கள் பிடரியை கடினப்படுத்தினவர்கள். இவர்களெல்லாம் கைவிடப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் புலம்புகிறார்கள். இங்க தெளிவா போட்டிருக்கு, அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். இவ்வளவு தெளிவா போட்டிருக்காரு. முடிச்சிட்டார் அங்கே மேட்ரை. ஆமேன் போட்டாலே முடிஞ்சு போச்சு, மாற்ற முடியாது. அப்படின்னா இதை மாற்றவே முடியாது. பிதாவாகிய தேவன் நினைச்சாலும் இதை மாற்ற முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். இங்க ஆகும், ஆமேன் அப்படின்னாச்சு. அப்படின்னா அவருடைய பகிரங்க வருகையில கைவிடப்பட்டவர்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள். என் பிள்ளைகளே, அதனால நீங்க கைவிடப்படாதிருங்கள். நீங்கள் அதற்கு முன்னமாக இருக்கிற ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் அப்படிங்கிற உபதேசத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸோ பகிரங்க வருகை காமிச்சு உங்களை பயங்காட்டுவதற்காக அல்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பகிரங்க வருகை குறித்து நான் பல முறை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதுதான் அர்மேகதான் யுத்தம். ஆமாம், அந்த பகிரங்க வருகை என்பது எதற்காக வருகிறது? அந்தி கிறிஸ்துவோடும் அவனுடைய ஆட்களோடும், உலகத்தில் உள்ள அனைத்து ராஜாக்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இராணுவ பலம் எல்லாம் ஒன்று கூடி அர்மேகதானில் கூடியிருக்கும். அந்த அர்மேகதான்ல யுத்தம் பண்ணுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில வந்து இறங்குவார். அப்படி ஒரு ஒலிவ மலையில வந்து இறங்கும் போது ஒலிவ மலை 2ஆக பிளந்து விடும். அந்த ஒலிவ மலையில அவர் வந்து நின்று அந்தி கிறிஸ்து அந்த அர்மேகதான் என்னும் பள்ளத்தாக்கிலே தன்னோடு கூடிய ராஜாக்களோடு கூடி நின்று கர்த்தரை எதிர்த்து யுத்தம் பண்ணுவான். அவர் கர்த்தர் வரும்பொழுதே யுத்தம் பண்ணுவான். கர்த்தர் வரும்போது பார்த்துருவாங்க மேகத்துல. அவர் அப்படி கர்ச்சித்து கொண்டு வருவார். பின்னால் வருகிற எல்லாரும் அல்லே லூயா அல்லே லூயா என்று ஆர்ப்பரித்து கொண்டு வருவாங்க. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் பூமியை கலங்க பண்ணும். பூமியில் இருக்கிற ராஜாக்கள் கலங்கி போவார்கள். அந்தி கிறிஸ்து கலங்கி போவான். அந்த கலக்கத்தில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வருகிறவரை எரித்து ஏவுகணையில விட்டு பார்ப்பான். இப்போ ஒரு நாட்டுக்கு நாடு ஏவுகணை விட்டு அழிக்கலாம், ஆனால் கர்த்தரை அழிக்க முடியுமா? அவ்வளவு புஸ்வானமா போயிடும். ஆமாம், ஏவுகணைகள் பறக்க முடியாது. ஏனென்று நம்ம ஏற்கனவே 7 எக்காலத்தில் பார்த்துட்டோம். காற்றை அவர் என்ன செய்யறாரு? கட்டி வச்சிருவாரு. 4 திசையில் இருக்கிற காற்றுகள் கட்டப்பட்டு விடும். அப்போ கர்த்தர் வரும் பொழுது இவங்க ஏவுகணை ஏவுனா பறக்காது. ஒரு ஏவுகணை பறக்கணும்னா என்ன வேணும்? காற்று வேண்டும். ஒரு ஃப்ளைட்டு பறக்கணும்னாலும் காற்று வேண்டும். அதனால தான் ராஜாக்கள் நடந்து வருவார்கள்னு சொன்னோம். அதனால தான் இந்த ஆறு இப்பொழுது வற்றி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவஜனமே, அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? புலம்பிக் கொண்டிருப்பார்கள்.
ஆமா, அந்த புலம்புகிற கூட்டத்துல நீங்க இருக்கக்கூடாது. 8வது வசனத்தை வாசிங்க. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர் ஒருவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். வேறு ஒருவரும் கிடையாது. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அப்ப அவரோடு கூட இருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். எப்படி இருப்பவர்கள்? விசுவாசிகளாக இருப்பவர்கள் அல்ல. நான் அடிக்கடி சொல்றேன், விசுவாசின்னா என்னைக்காவது ஒரு நாள் விச ஊசி ஆயிடுவாங்க. ஆனா நான் சீஷன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திர புத்திரிகளாக மாறப்போகிறீர்கள். கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்கள். ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரலோகத்தை சுதந்தரிப்பீர்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய. அப்ப எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, 3 விதத்துல. இருக்கிறவர் அப்படின்னா இப்பொழுது இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இருந்தவர் அப்படின்னா பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக, பரிசுத்த ஆவியானவராக. திருத்துவமாக நீங்க ஜெபிக்கும் போது சிலர் தப்பா சொல்லி ஜெபிப்பீங்க. திருத்துவ தெய்வம் மூவர் அவர்களும் அப்படின்னு அவர் பன்மையில சொல்லக்கூடாது. திருத்துவ தெய்வம் தான் அவர் ஒரே மெய்யான தெய்வம், ஒருமை தான், ஒருமையில தான் சொல்லணும். ஆமாம், இந்த 3 தெய்வங்களும் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களில் சிலர் ஜெபிக்கும் பொழுது அப்படி சொல்கிறீங்க. 3 தெய்வங்கள் கிடையாது, அவர் ஒரே தெய்வம் தான். சரிங்களா? அதை குறித்து இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணுறேன். ஆமாம், இப்போ இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் 3 தெய்வம் அல்ல, அவர் ஒரே தெய்வம். இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்போ இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இருந்தவர் யாரு? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். 3 பேருமே இந்த உலகத்தில் அப்போ வெளிப்பட்டார்கள். அவர்கள் இருந்தவர்கள். இனி வருகிறவருமாகிய அதே இயேசு கிறிஸ்து மீண்டும் என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. அவரைத்தான் அந்த ரகசிய வருகையில நாம சந்திக்க வேண்டும். அவர் மேகங்கள் மீது, ஒருத்தருக்குமே தெரியாது, திருடனை போல ரகசியமா அப்படி வருவார். தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். என்ன கட்டளை? எக்காலத்தை ஊதுங்கள் அப்படின்பார். அப்போ பிரதான தூதன் எக்காலத்தை கையில் எடுத்து ஊத தொடங்கணும். அந்த எக்கால சத்தம் இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் கேட்காது. அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு அவர். பகிரங்க வருகையில எக்காலத்தை ஊதுவார்கள். அது யுத்த சத்தம், அது எல்லாருக்கும் கேட்கும். எல்லாரும் கேட்பாங்க. அதை குத்தினவரும் காண்பார்கள், கேட்பார்கள் எல்லாம். ஆனா இந்த ரகசிய வருகையில ஊதப்படுகிற எக்காலம் எல்லாருக்கும் கேட்காது. அவருடைய ரகசிய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு சிறு மந்தை இருக்கிறதே, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்கும். அதிலே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற பழைய பரிசுத்தவான்கள், மரித்தவர்கள், ஆமா, ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, விசுவாச பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன், பரிசுத்தமாய் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு எழுந்திருப்பார்கள். கல்லறைகள் திறக்கப்படும். 2வது, உயிரோடு இருக்கும் நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். அவர்தான் வருகிறவர். அந்த வருகிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரகசிய வருகையில சந்திச்சா நீங்க பாக்கியவானும் பாக்கியவதியும். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையாகிய பகிரங்க வருகையில வர சந்தித்தால் உங்களை மாதிரி கைவிடப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. பரிதவிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க. அது வேண்டான்னு நான் சொல்லுவேன். அது வேண்டாம். இந்த கிருபையின் காலத்துல அவருடைய ரகசிய வருகைக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுங்க. அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தாவி, இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். அவர்தான் திருத்துவம். அவர் ஒருவரே மெய்யான தெய்வம். பிதாவும் அவரே, குமாரனும் அவரே, பரிசுத்த ஆவியானவரும் அவரே. அந்த ஒரு தெய்வம் தான். அந்த ஒரு தெய்வம் திருத்துவமாக செயல்படுகிறார். அதுக்கு உங்களுக்கு சூரியனை பல தடவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். எப்படி சொல்லியிருக்கிறேன்? சூரியன் ஒன்றுதான். அந்த சூரியனுக்குள் இருந்து வெளிச்சமும் வரும், அந்த சூரியனுக்குள் இருந்து வெப்பமும் வரும். சூரியன் ஒன்றுதான். அதே மாதிரி பிதாவாகிய தேவன் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். 3 ரூபங்களிலே எல்லா காலங்களிலும் அவர் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்.
இதை உணர்ந்து கொண்டவர்கள் என்ன செய்வாங்க? இவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு நான் புத்திரனா இருக்கனே, இவ்வளோ பெரிய தெய்வத்தை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை நான் பெற்றிருக்கிறேனே, நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும் என்னாதர் இருக்கையிலே. இல்லையா? எவ்வளோ அருமையாக ஃபாதர் பாடியிருக்காங்க பாருங்க இந்த பாட்டு. நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கலங்கணும், இவ்வளோ பெரிய தெய்வம் எனக்கு துணையாக இருக்கிறாரே. 9வது வசனத்தை வாசிங்க. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். யோவான் நமக்கு உடன் பங்காளி, மறந்துடாதீங்க. யோவான் விசேஷித்தவர் அல்ல. ஆமா, யாருமே விசேஷித்தவர்கள் அல்ல, உடன் பங்காளிகள். இந்த பூமியில தான் இவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், இவர் படிப்பாளி, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், இவர் உயர் சாதிக்காரர், இவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இது பூமியில் ஒரு மண்ணுக்கும் உதவாதது. பரலோகத்தில் இவ்வளோ பெரிய தரிசனத்தை பார்த்த யோவான் சொல்லுகிறாரு, எப்பா நான் உங்கள் உடன் பங்காளிப்பா. பங்காளினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் தம்பியை தான் பங்காளின்னு சொல்லுவாங்க. ஒரு சொத்துக்கு பங்காளி அண்ணன் தம்பி. ஒரு அப்பாவுக்கு ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்துக்கு அண்ணனும் வாரிசு, தம்பியும் வாரிசு, தங்கச்சியும் வாரிசு, அக்காவும் வாரிசு, பங்காளிகள் இவர்கள். ஆமாம், அதனால தான் பகையாளியாக மாறிடுறாங்க. ஸோ இங்கே பரலோகத்தில் நீங்கள் எனக்கு பங்காளிகள் அப்படின்னு யோவான் நமக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். நீ சாதாரண ஆள் இல்லைடா, நான் யோவான், நான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்தவன், நான் விசேஷித்தவன் அப்படின்னு இல்லைப்பா. உன்ன மாதிரி தான் நானும், நீ என் பங்காளி. பங்காளி, நீ பயப்படலாமா அப்படிங்கார். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ பயப்படலாமா? உன் குடும்பத்தில் வர்ற கஷ்டத்துக்கு நீ பயப்படலாமா? உன் தொழிலில் வர்ற கஷ்டத்துக்கு நீ பயப்படலாமா? உன் ஊழியத்தில் வர்ற கஷ்டத்துக்கு நீ பயப்படலாமா? நீ பங்காளியாக இருக்கிறார், நீ உடனாளியாக இருக்கிறாய். எனக்குள்ள எல்லாம் உனக்கும் உரியது. நான் இயேசுவின் மார்பிலை சாய்ந்தது போல நீயும் சாய முடியும், நீ இயேசுவின் மடியில் உட்கார முடியும். அப்படிப்பட்ட பொன்னான காலம் வந்து கொண்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்போ நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். கர்த்தருடைய நாள்னா என்னன்னு தெரியுமா? 2 நாள் இருக்கு கர்த்தருடைய நாள். யாருக்காவது தெரியுமா? குழு கொடுத்துட்டேன். கர்த்தருடைய நாள் பாஸ்டர்மாவுக்கு தெரியுமா? நீ சொல்ல வேண்டாம், நீங்கள் யாராவது சொல்லுங்க. தப்பு. ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. இன்னொரு கர்த்தருடைய நாள் சொல்லுங்க. 2 சொல்லிட்டேன் நான் உங்கள்ட்ட. 1 ஞாயிற்றுக்கிழமை. பாஸ்டர்மா சொல்கிறாங்க, சைகையில் சரியாக சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள். 1 கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்காதுன்னு சொல்லுவேன். எத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் இருக்கியோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமைக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, அவ்வளோ வசனம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அசட்டை பண்ணுறவங்களுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஏன்னா அது கர்த்தருடைய நாள்னு பைபிள் சொல்லுது. ஆமாம். 2வது நாள் கர்த்தருடைய நாள் என்னது? 2வது கர்த்தருடைய நாள். வெரி குட், வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வெரி குட். 1வது கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. அது பரிசுத்தமான நாள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள். அதில் அவன் சொந்த காரியத்தை செய்யாதங்கார், ஊசியில் நூல் கூட கொறுக்காத, அடுப்பை பற்ற வைக்காதங்கார். ஆமாம், நம்ம அன்னைக்கு தான் எல்லாத்தையும் விட்டுட்டு செய்வான். என் சொந்தக்காரனுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு போகலன்னா அப்புறம் அவன் என் கல்யாணத்துக்கு வரமாட்டான்ல அப்படின்போம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அதில் நீ கர்த்தருக்கு டிமிக்கி கொடுத்தா அவர் டுமிக்கி கொடுத்துருவார். பிறகு கர்த்தருடைய நாள் ரொம்ப முக்கியம். 2வது ஒரு வரப்போகிற நாள். இந்த கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா யோவான் எந்த நாளில் ஆவிக்குள்ளானார்? சொல்லுங்க, சொல்லுங்க. பாசமாக சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியுது, நீங்கள் வாய் பொத்துங்க. வெரி குட். ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா இங்கே வருகைனால சொல்ல முடியாது, ஏன்னா வருகை இன்னும் வரவே இல்லை. அப்போ கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன்னா ஞாயிற்றுக்கிழமை. அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அன்னைக்கு இவர் ஆவிக்குள்ள ஆகிறார். இதை நிறைய பேர் படித்து வச்சுக்கிட்டான். எப்படி படித்து வச்சுக்கிட்டான்? ஞாயிற்றுக்கிழமை சபையில் டண்டனக்கா டனக்கனக்கான்னு கொட்டடிச்சு பாட்டு பாடினா அல்லேலியா அல்லேலியான்னு ஆவிக்குள்ள ஆகிற கூட்டம். அப்புறம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆவி செத்து போயிடும். அப்படி அல்ல, தினந்தோறும்
எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள ஆவிக்குள்ள நம்ம இருக்கணும். இங்க யோவான் தரிசனத்தை பெறுவதற்கு அந்த கர்த்தருடைய நாளிலே அவர் தரிசனத்தை பெற்றிருக்கிறார். அதனால தான் சொல்லுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா, உனக்கு அநேக தரிசனங்கள் கிடைக்கும். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வா, உனக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வு நாள், அதை அசட்டை பண்ணாதிருங்கள். 11வது வசனத்தை வாசிங்க. அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அந்த புஸ்தகத்தை தான் இப்ப நீங்க வாசித்துக்கிட்டு இருக்கீங்க. யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் என்னும் புஸ்தகம். இது 7 சபைகளுக்கு மட்டும் எழுதப்பட்டது அல்ல, 7 கண்டங்களுக்கும் எழுதப்பட்டது. இந்த உலகம் முழுவைக்கும் எழுதப்பட்ட இது யூனிவர்சல் புக். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது கருகலானது என்பது அறியாமையினால் சொல்லுவது. இது யூனிவர்சல் புக். இது கண்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது 7 சபைகளுக்கும் என்பது 7 கண்டங்களுக்கும் 7 கண்டங்களில் உள்ள ஜனங்களுக்கும் எழுதப்பட்டிருப்பது. இதில் சொல்லப்பட்ட புள்ளி கமாவை கூட நம்ம மாற்றக்கூடாது. தேவன் கொடுக்கிற வெளிப்பாட்டை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் சொல்லணும். அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தல நம்ம ரகசியங்களை மாற்றி 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 சொல்லக்கூடாது. இங்கே இந்த 7 சபைகள் என்பது ஒன்று 7 கண்டங்களை இப்போ குறிக்கலாம். அடுத்தது சபைகளுக்குள்ள இருக்கிற ஊழியர்களையும் விசுவாசிகளையும் குறிக்கிறது. சபைகளுக்கு இருக்கிற ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த சத்தியம் சொல்லப்பட வேண்டும். அப்படின்னா வருகையின் சத்தியம் ஒவ்வொரு சபையிலேயும் தவறாமல் சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு வருகையின் சத்தியத்தை சொல்லாத சபைகள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனையில முடிக்கும் போது வருகையின் சத்தியத்தை சொல்லித்தான் முடிக்கணும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் மாரநாதா என்று சொல்லித்தான் முடிக்கணும். அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். 12வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷ குமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. இதெல்லாம் நீங்க வர்ணிச்சுக்கிட்டே வராரு. கடைசியா என்ன சொல்லுவாரு, அவரை பார்த்து செத்தவனை போல பொத்துன்னு விழுந்துருவாரு. முழுமையா இயேசுவை யோவானால பார்க்க முடியாது. இதே அனுபவம் இன்னொருத்தருக்கு இருக்கு. யாருக்குன்னு தெரியுமா? இருந்துச்சு. யாருக்கு தெரியுமா? நீங்க கையை கீழே போடுங்க. இங்க உள்ள நம்ம பிள்ளைங்க கத்துக்கிட்டோம். இதே யோவானுக்குரிய அனுபவம். கர்த்தரை பார்ப்பதற்கு யோவான் திரும்புறாரு, அங்க பார்க்க முடியல இல்லையா? ஏனென்றால் இன்றைக்கு நீங்க போட்டோக்களில் பார்க்குற இயேசு அல்ல அவர். அநேக வீடுகளில் போட்டோவில் இயேசுன்னு மாட்டி வச்சிருக்காங்க. எல்லாம் நடிகர்கள், அவங்களாம் சினிமா நடிகர்கள், டிராமா நடிகர்கள். அவர்களை தான் இயேசுன்னு சொல்லி வீட்டில் போட்டோ போட்டு வச்சிருக்கீங்க. இயேசு அப்படி இருக்க மாட்டாரு. இயேசு எப்படி இருப்பார் பரலோகத்தில்? தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. அங்கே அதை பார்த்தா பயந்துருவீங்க நீங்க. அதனால தான் ஏற்கனவே ஒருத்தர் அவரை பார்த்துட்டு செத்தவனை போல ஆனார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு குழு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் யாருன்னு கண்டுபிடிங்க சரியா? ஆண்டவர் சொன்னார், தம்பி நீ என்னை பார்க்க முடியாது, என்னை பார்த்தீங்கன்னா நீ செத்துருவ. அதனால இந்த புகைக்குள்ள நான் என் கையை வச்சு நீ ஒளிச்சு வச்சுக்கிறேன். நான் இடது கை எப்படி பொத்தி வச்சுக்கிடுவேன் உன்னைய. மோசே மோசே வெரி குட் வெரி குட் வெரி குட். மோசைய கர்த்தரை பார்க்க மோசே ஆசைப்படுவார். இப்போ கர்த்தர் சொல்லுவார், தம்பி நீ என்னைய பார்த்தீங்கன்னா என்னாவ செத்து போயிடுவடா, நீ என்னைய பார்க்க முடியாது. அதனால நான் உன்னை இப்படி கடந்து போகும்போது என் கையை வச்சு என்ன செய்வேன், உன்னைய மறைச்சிக்கிடுவேன். நீ அந்த கையை நான் மறைக்கும் போது உன்னை விட்டு நான் கடந்து போகும்போது நீ என்ன செய்வ, நீ என் பின்புறத்தை பார்ப்ப.
என் பின்புறத்தை பார்த்தா நீ சாக மாட்ட அப்படின்னு மோசேக்கு சொல்லுவார். அதே மாதிரி மோசே அவருடைய பின்புறத்தை தான் பார்ப்பாரு. பின்புறத்தை பார்த்ததுலயே என்ன நடந்து போச்சு? மோசேயுடைய முகம் பிரகாசமாகி விட்டது. முன்புறத்தை பார்க்க முடியல. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வீட்டில் வாசித்துக்கோங்க. ஆமா, அவருடைய முகம் எப்படி இருந்துச்சான்? சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பிரகாசம் உள்ள கர்த்தர், அவ்வளவு பிரகாசம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20-23 வாசிங்க. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 20 23 வரை வாசிங்க. 33 வசனம் 20, 21, 22, 23. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். பாருங்க, இங்க மோசையால பிதாவாகிய தேவனை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமா இருந்தார். அதே அப்படி யோசித்து பாருங்க, இங்க யோவானால பார்க்க முடியல. யோவான் தரிசனத்துல யாரை பார்க்கிறாரு? இயேசுவை பார்க்கிறார். மோசே தரிசனத்துல யாரை பார்க்கிறாரு? பிதாவாகிய தேவனை பார்க்கிறார். இப்ப நீங்க குழம்பிடக்கூடாது. பிதாவாகிய தேவனும் இயேசுதான், இயேசுவும் பிதாவாகிய தேவனும் ஒருவரே, ஒரே மெய்யான தெய்வம் தான். இங்க இயேசு பிதாவின் கோலத்திலே தரிசனத்தை தருகிறார். இயேசு என்னும் கோலம் என்பது சிலுவை சுமந்து அடிபட்ட கோலம், அது இயேசுவின் கோலம். பிதாவாகிய தேவனின் கோலம் என்பது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். ஆமா, நான் வேணா உங்களுக்கு கிராபிக்ஸ் பண்ணி அனுப்பி விடுறேன். பயங்கரமா இருக்கும் அந்த கோலம். பிதாவாகிய தேவன் கோலத்தை பார்த்துட்டான்னா செத்துருவான், உயிரோட இருக்க முடியாது. அவ்வளவு அவர் பயங்கரமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாராம்? அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் எப்படி இருக்கான்? தலைமுடி மண்டையும் சேர்த்து, மண்டையும் அவருடைய தலைமுடியும் எப்படி இருக்கு? வெண் பஞ்சை போல். இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த வெண் பஞ்சி நிறம், பியூர் ஒயிட், பியூர் ஒயிட்டா இருக்காரு ஒரு முடி. இது எந்த அர்த்தம் யாருக்காவது விளங்கியிருக்கா? யாருக்காவது இந்த வசனத்தின் அர்த்தம் விளங்குதா? சொல்லுங்க, விளங்குனவங்க சொல்லுங்க. ஏன் ஏசப்பாவோட மண்டை இருக்குல்ல, தலை, அது வெண்மையா பியூர் ஒயிட், கண் கொண்டு பார்க்க முடியாது, செத்துருவோம் நம்ம. ஆமா, அவர் ரொம்ப வெள்ளையா இருக்குது, பியூர் ஒயிட்டா இருக்கு. ஏன் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அவ்வளவு பரிசுத்தமானவர். அவர்கிட்ட பாவமே கிடையாது, அவர்கிட்ட பாவமே கிடையாது. அவர் பரிசுத்தமானவர், உறைந்த மலையை போல வெண்மையானவர். இப்போ சின்ன மகளும் மருமகனும் குழுமணாளிக்கு ஹனிமூன் போயிருந்தாங்க இல்லையா, ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அங்கே உள்ள அந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல, அந்த பனிமலைகள், அதில் விளையாடுறாங்க ரெண்டு பேரும். அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், வெள்ளை வெள்ளையாரு இருக்குது அந்த ஐஸு, பியூராக இருக்குது. அதான் பைபிளில் இருக்குது உறைந்த பனி அப்படின்னு. ஆமாம், அவ்வளோ வெள்ளையாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஐஸுக்கு ஒரு மாதிரி கலங்களால இருக்குது. நீங்கள் ஐஸ் பார் போட்டிருப்பாங்க பாருங்கள், ஐஸ் பார் கரும்புச்சாறு கடையில் போய் பாருங்கள், கரும்புச்சாறு கடையில் வச்சுருப்பாங்க. இல்லை ஐஸ் பாரை பாருங்கள், மங்களாக கலங்களாக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இதே நீங்கள் குழும நாளிலேயோ காஷ்மீர்லேயோ மற்ற இடத்துல போய் அந்த அந்த ஐஸை பாருங்கள், உறைந்த பனியை பாருங்கள், அப்படி வெண்மையாக பசுமை அப்படி இருக்குது. அது அது அப்படி ஏசப்பாவோட சிரசு அப்படிப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருடைய சிந்தை முதற்கொண்டு பரிசுத்தமானது. அந்த சிந்தையை அவர் நமக்கு தருகிறார். என் பிள்ளைய, என சிந்தை தான் ரொம்ப மோசமானது. ஒரு மனிதனை பாவத்துக்குள் நடத்தக்கூடியது அந்த சிந்தை, இந்த மூளை. அந்த சிந்தை நமக்கு பரிசுத்தமா இருக்கணும். இந்த சிந்தை பரிசுத்தமா இல்லை, நான் பார்க்கறதெல்லாம் என் பொண்டாட்டின்னு தோணும். ஆமா, பார்க்கறதெல்லாம் என் புருஷன்னு தோணும். பார்க்குற பொருளெல்லாம் இது எனக்கு சொந்தம்னு தோணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அப்படியே உள்ள வந்துடும். அந்த உள்ள வந்துட்டுனா உன் சிந்தை கருப்பாக தொடங்குது, அது பரிசுத்தத்தை இழக்கிறது. அதற்காக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார்.
அவர் பரிசுத்தமான தெய்வம். அவர் சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி அந்த பரிசுத்தத்தை உனக்கும் எனக்கும் தருகிறார். எவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட தெய்வம் பாருங்க, எவ்வளவு விலையேறப்பட்ட அர்த்தம் பாருங்க இல்லையா? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. நம்ம கண்ணு எப்படி இருக்கு? இப்போ செல்போனை பார்த்து பார்த்து பூசணம் போட்டு கண்ணாடி போட்டு எப்படியோ இருக்கு நம்ம கண்ணு இல்லையா? கண்ணதை சூரியனை நேருக்கு நேரம் பார்க்க முடியுதா? 12 மணிக்கு பார்க்க முடியல. அப்போ கர்த்தரை எப்படி பார்க்க? உச்சி வெயில் 12 மணிக்கு சூரியனை வெறுங்கனால கூலிங் கிளாஸ் போடாமல் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ கர்த்தரை எப்படி பார்க்க? கர்த்தரை எப்படி தரிசிக்க? அப்போ சிந்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் கர்த்தரை தரிசிப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரோடு, ஏன்னா அவர் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்ப அவருடைய சிரசு வெண் பஞ்சை போலவும், அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையை போலும். பாவத்தை சுட்டரிச்சிடும். பாவத்தை பாராத சுத்த கண்ணர்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் உங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். நீங்கள் அல்ல, உங்களை சுட்டரிக்க மாட்டார். ஆமா, உங்களுக்குள் இருக்கிற பாவத்தை அவர் சுட்டரிப்பார். அந்த அக்கினி கண்கள் அதற்காக. அடுத்து 15வது வசனம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அந்த பாதங்கள் எப்படி இருக்கான்? உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம், ரொம்ப ஸ்ட்ராங்கானது அந்த வெண்கலம். அதுவும் உலைக்களத்தில் காய்ந்தன்னா முழு நெருப்பு, முழுவதும் நெருப்பு பற்றி எரிகிற ஒரு பாதம். அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கு, வெண்கலம் போல இருக்கு. அப்படின்னா அது எந்த தீமையின் பக்கமும் போகாது. தீமையின் பக்கத்துல போனா அந்த தீமையை அது சுட்டரிக்கும், தீமை அதை சுட்டரிக்காது. ஆமா, அதே போல அவருடைய குரல் எப்படி இருக்கான்? அவருடைய சப்தம் எப்படி இருக்கான்? பெருவெள்ள இறைச்சலை போல இருக்குதான். ஆமா, அதுக்கு எசேக்கியேல் 43 அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இப்ப வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. எசேக்கியேல் 43:2 சொல்லப்படுகிறது, தேவனுடைய சத்தம் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை போல் இருந்தது. எசேக்கியா கேட்கும் போது அப்படி இருக்கு. எசேக்கியா அந்த சத்தத்தை கேட்காரு, அப்படி இருக்கான். அந்த மாதிரி இங்க யோவான் கேட்கிறார். ஏற்கனவே நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு காரியம் 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும். இங்க யோவான் எழுதிய எல்லாத்தையும் ஏற்கனவே பல பரிசுத்தவான்கள் தரிசனத்துல பார்த்தது. பல பரிசுத்தவான்கள் தரிசனம், ஒரு காரியத்தை 2-3 சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படும். அப்ப ஏற்கனவே ஒரு பரிசுத்தவான் பார்த்த காட்சியும் இங்க யோவான் பார்க்கிற காட்சியும் ஒன்னா இருக்கு. அப்ப அது உண்மை, அது உண்மை. ஏற்கனவே ஒரு பரிசுத்தவான் பார்த்திருக்கிறாரு, இன்னொரு பரிசுத்தவான் இப்பொழுது பார்க்கிறார். அப்படின்னா அது உண்மை, அது சத்தியம், அது மாறாதது. 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிப்பிக்கிற சூரியனை போல இருந்தது. இந்த வலது கையில 7 நட்சத்திரத்துக்கு 20வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அதே வசனத்துல, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ சபையில இருக்கிற ஊழியக்காரனும் சபையில இருக்கிற விசுவாசியும், அப்ப சபையில இருக்கிற ஊழியக்காரனும் சபையில இருக்கிற விசுவாசியும் அவரை போல் இருக்க வேண்டும். என்னை போல் ஆகுங்கள் என்று பவுல் சொன்னது போல இயேசு சொல்லுகிறார், என்னை போல் ஆகுங்கள். நாமும் அவருடைய சிந்தையை போல, அவருடைய பரிசுத்தத்தை போல இந்த கிருபையின் காலத்துல வாழ்ந்தா வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படி இல்லாம மனம்போக்குன்னு போனா நரகத்துக்கு போயிட்டு இருக்கோன்னு அர்த்தம். இந்த கிருபையின் காலத்துல கிருபையாக எச்சரிப்பை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துகிறார். உபத்திரவு காலத்துல பனிஷ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. கிருபெல்லாம் அங்க இருக்காது. கிருபெல்லாம் பரிசுத்தாவியானவர் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது போயிரும். தேவ ஜனமே, அந்த கிருபையின் காலம் இப்பொழுது. இந்த கிருபையின் காலத்துல கிருபையாக கர்த்தர் உங்களத்துல கெஞ்சி மன்றாடுகிறார் பரிசுத்தாவியின் ரூபத்துல. இயேசு 2ஆம் வருகையில வரும்போது கெஞ்சி மன்றாடலாம் மாட்டார், விளக்கமா தர்றதான். எல்லாம் அறவுகளும் எல்லாருக்கும் ஒரு வயலும் தப்ப முடியாது. அது வேண்டான்னு நான் சொல்லுதேன். இந்த கிருபையின் காலத்துல வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது.
17வது வசனத்தை வாசித்து முடிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். நான் சொன்னது அங்க சொல்லிட்டாரா? அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்த ஆவியானவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இதற்கு நிறைய ரகசியம் இருக்கு. முடிஞ்சா அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம இந்த 17வது வசனத்தோட முடிச்சு கொள்வோம். 17வது வசனத்துல நான் அவரை கண்டபோது, அந்த மோசேயை போல, மோசே எப்படி செத்தவனை போல விழுகிறானோ அதே மாதிரி யோவானும் விழுகிறார். அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு இருப்பதில்லை. ஆனா இந்த கிருபையின் காலத்துல அவர் நமக்கு தரிசனமாகிறார். உங்க தனிமை அறைக்கு அவர் வருகிறார். எழுதி வச்சுக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், தனிமை ஜபம் பண்ணுங்க, தனிமை ஜபம். அதனால தான் நம்ம சபையிலேயே தனிமை ஜப அறை கட்டி வச்சிருக்கிறேன். நான் யாரோ 1-2 பிள்ளைங்க அப்பப்போ வந்து ஜெபிப்பாங்க, மற்றவங்க வர்றதே கிடையாது. நீங்க வீட்டுக்குள்ளேயே தனிமை ஜபம் பண்ணி பாருங்க, அவரை தரிசிப்பீர்கள், அவரை நீங்க பார்ப்பீங்க. ஆமா, அவருடைய ஆணி பாய்ந்த கரங்களை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய ஆணி பாய்ந்த கால்களை நீங்க பார்ப்பீங்க, அவருடைய வெள் ஆடையை தரிசிப்பீங்க. அந்த ஆணி பாய்ந்த கரம் உங்களை தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய சால்வையின் தொங்கல் உங்களை மூடுவதை உணர்வீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தேவஜனமே, அவர் உன்னை தொட விரும்புகிறார். அவர் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த பூமியும் அதன் ஐஸ்வர்யமும் உனக்குரியது. தேவ பிள்ளையே, நீ அடிமைப்பட்டு கிடக்காதே, நீ பிறருக்கு அடிமைப்பட்டு கிடக்காதே. உலக பொருளை தேடி ஓடாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பின் நட, அவரை தேடு. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்பொழுது உனக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ஜனமே, அவருக்கு முக்கியத்துவம் கொடு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தள்ளிவிடாதே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அசட்டை பண்ணாதே. கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அவர்களுக்கு பின்னாக ஓடாம நீ கர்த்தரை தேடு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இல்லை என்றால் சாபம் சூழ்ந்து நிற்கும். தேவ ஜனமே, ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த நல்ல வெளிப்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை வேளையில எங்களோடு இணைந்து ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கருகலானது அல்ல, அது பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறது, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதா இருக்கிறது. கர்த்தாவே, நாங்கள் ஒருவரும் சாபத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் திருத்துவ தெய்வமாகிய ஒரே மெய்யான தெய்வமே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த கிருபையின் காலத்துல இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமல்லவா? அப்பா, இஸ்ரவேலராக அழைக்கப்பட்ட எங்களை கர்த்தரீர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த அதிகாலை ஜபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வாஞ்சையோடு இருக்கிறார்களோ, தாகத்தோடு இருக்கிறார்களோ, உங்களுடைய வருகையை குறித்த வாஞ்சை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தொழில், வேலை, வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். அன்பு ஊற்றெடுக்கட்டும், பெருகட்டும். குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you, God bless your families. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.